அற்புதங்கள் செய்கிறவர், எல்லாத்தையும் தெரிஞ்சவர் அந்த இயேசுவே ஒரு நிமிஷம் நின்று ஆச்சரியப்பட்டார். அதுக்கு காரணம் ஒரு ரோம வீரன் சொன்ன ஒரு வார்த்தை. அவன் யார்? அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன? ஏன் அது இயேசுவையே ஆச்சரியப்படுத்தியது? அது கப்பர்நகூம் என்ற ஊரில் நடந்தது. ரோம ஆட்சியில் இருந்த காலம். அங்கு ஒரு வீரன், சாதாரணமானவன் இல்ல, 100 பேரை ஆளும் ஒரு படைத்தலைவன். அவனிடம் ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் படுக்கையிலே உயிர்க்கு போராடிக்கிட்டு இருந்தான். வலி, மூச்சு கூட விட முடியாத நிலை. மருத்துவர்கள் அவனை கைவிட்டார்கள். அந்த வேலைக்காரன் ஒரு சாதாரண மனிதன்தான். அந்த வேலைக்காரன் ரோமன் இல்ல, ஒரு யூதன். அந்த காலத்துல ரோமர், யூதர் இருவரும் எதிரிகள். ஆனா அந்த ரோம படைத்தலைவன் அந்த யூத வேலைக்காரனை ஒரு வேலைக்காரனாக மட்டுமில்ல, ஒரு மனிதனா பார்த்தான். அவன் கையில் அதிகாரம் இருந்தாலும் அவன் உயிரை காப்பாற்ற முடியல. அப்போது இயேசு அற்புதங்கள் செய்கிறார் என்று அவன் கேள்விப்பட்டான். அதனால் இயேசுவிடம் சில யூத பெரியவர்களை அனுப்பி, என் வேலைக்காரனை குணப்படுத்த உதவுங்கள் என்று கேட்டான். அந்த பெரியவர்கள் இயேசுவிடம் வந்து, அந்த ரோம படை தலைவன் நல்லவன், எங்களுக்கு உதவி செய்தவன், அவனுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார்கள். அந்த ரோம படை தலைவனின் நல்ல உள்ளதை பார்த்ததும் இயேசு, நான் வந்து அவனை குணமாக்குகிறேன் என்று கூறி அவனுடைய வீட்டிற்கு போக ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் அந்த ரோம படை தலைவன் மீண்டும் செய்தி அனுப்பினான். ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் குணமாகி விடுவான். அவன் மேலும் சொன்னான், நானும் அதிகாரத்துக்குள் உள்ளவன். என்னிடம் இருக்கும் வீரர்களிடம் போ என்றால் போகிறார்கள், வா என்றால் வருகிறார்கள். அதுபோல நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நடந்துவிடும் என்று இயேசுவின் வார்த்தை மேல் அதிக அளவில் நம்பிக்கை வைத்தான். இதை கேட்ட இயேசு மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவர் மக்களை நோக்கி, இஸ்ரவேலில் கூட இப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் கண்டதே இல்லை என்று கூறி, உன் நம்பிக்கையின்படியே ஆகட்டும் என்றார். உங்களுக்கு ஏசப்பா மேல் அதிகமாக நம்பிக்கை இருந்தா ஒரு வார்த்தை மட்டும் ஆமென் கமெண்ட் பண்ணுங்க. அந்த நேரத்தில் அந்த ரோம படை தலைவரின் வேலைக்காரன் முழுமையாக குணமடைந்தான். யாரும் தொடவில்லை, யாரும் நேரில் பார்க்கவில்லை. ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கை, அதுவே போதுமானது. அவன் உதவி கேட்டது மட்டுமில்ல, நம்பிக்கையோட கேட்டான். ஒரு வார்த்தை போதும் என்ற நம்பிக்கை, அதுவே அவன் வெற்றி. இந்த மாதிரி நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இயேசப்பா அருளை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.